வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்ச் நம்ம போன முறை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் பார்த்துருக்கோம். இந்த முறை ஈகானா ஸ்டேடியம் லக்னோவில் மேட்ச் நடக்க போகுது இன்னைக்கு. ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்எஸ்ஜிக்கு சிஎஸ்கே அகெயின்ஸ்டாக ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் இந்த முறை இந்த சீசன் மொத்தமாகவே எல்எஸ்ஜியோட ஃபெயிலியர். அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. கீழே ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனாக இருந்தால் கூட அவங்களுக்கு சிஎஸ்கேவை தோக்கடிச்சா பெரிய அளவுக்கு அப்செட் சிஎஸ்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வேணுன்ட்டே பழி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி இதுவரையும் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. 3 மேட்சஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கேவோட இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அகேன்ஸ்டாக பார்க்கும்போது 217 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் சிஎஸ்கே லோவஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது 176 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்எஸ்ஜியோட ஹையஸ்ட் ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோரை கூட பார்த்துடலாம். அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஹையஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது 213 ரன்ஸு எல்எஸ்ஜியோட ஹையஸ்ட் ஸ்கோர். அதே போல் எல்எஸ்ஜியோட லோவஸ்ட் ஸ்கோர் பார்க்கும்போது 166. ஸோ இந்த பக்கம் நம்ம ஈகானா ஸ்டேடியம் லக்னோவில் ஹெட் டு ஹெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்டேடியம் ஈகானா ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேட்டிங் பேரடைஸாக இருக்கும். டியூ ஃபேக்டர் கட்டாயமாக ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டும். பர்டிகுலராக போலிங் செகண்ட் போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த வெட்னஸ் பார்த்திங்கன்னா பந்தில் இருக்கிறதுனால பால் கிரிப்பு கிடைக்கிறது கஷ்டம். அதே போல் ஸ்பின்னர்ஸ்க்கு போக போக இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால பேட்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதாவது அந்த பெரும்பாலும் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் எந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ பேட்டர்ஸ் அதை பார்த்து நெகோஷியேட் பண்ணாங்கன்னா டியூ ஃபேக்டர் இருக்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சேஸ் பண்ணி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாஸ் கண்டிப்பாக முக்கியமான ஃபேக்டராக இருக்கும்போது சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக முதல்ல போலிங் எடுத்தாங்கன்னா போன மாதிரி அதே போல் எல்எஸ்ஜி பேட்டிங் ஆட விட்டு குறைவான ஸ்கோருக்கு ஆல் அவுட் பண்ணி அதே போல் சேசிங் கூட ஒரு பிளான் படி போனாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எல்லா மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் குவாலிஃபயர்ஸ் போகணுன்னா. ஏன்னா மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் ரன் ரேட்டு மட்டுமே கிடையாது, பாயிண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கீழே பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கிற டீம்ஸ் கூட திடீர்னு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைனா மேலே இருக்கிற டீம் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு அவங்க கூட சிஎஸ்கேக்கு போட்டியாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அதனால் எல்லாமே பெரிய அளவுக்கு ஜெயிக்க பார்க்கணும் சிஎஸ்கே. அப்போ சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு. டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நான் இப்போ காலையில் ஒரு செய்திகள் பார்க்கும்போது எம்எஸ்டி லக்னோவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கடைசி நிமிஷத்தில் போகல அப்படின்ட்டு ஒரு தகவல். அது கரெக்டான தகவலாக அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டானோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் இருக்கும்போது தோனி ஆடலைன்னா கூட டீம் ஸ்குவாடு கூட இருந்தால் கூட பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டும். அதனால் தோனி சிஎஸ்கே டீம் கூட ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனுக்கு ரைட் தை இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால் அவர் யூகேக்கு கிளம்பி போயிருக்காரு. ஸோ அவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் குவாலிஃபயர்ஸ்க்கு சேர்த்துக்குள்ளே அவர் திருப்பி இன்ஜுரியெல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு சிஎஸ்கேவோட டீம் கூட ஜாயின் பண்ணாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு பலமான ஒரு ஆல்ரவுண்டர் கிடச்ச மாதிரி. ஏன்னா ஜேமி ஓவர்டன் இது வரைக்கும் வெறும் பவுலிங்கில் மட்டுமே அவரோட வித்தையை காட்டல. ஈவன் பேட்டிங்கில் கூட முக்கியமான ரன்ஸ்லாம் அடிச்சிருந்தார். ஒரு முக்கியமான இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சிஎஸ்கே ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டெப்பில் இருக்கும்போது அவர் தான் காப்பாற்றி விட்டுருக்கார் டீம். ஸோ அதனால் ஜேமி ஓவர்டனோட ஒரு முக்கியமான ரோல் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் இப்போ ஜேமி ஓவர்டன் இல்லாத போனது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இன்ஜுரி லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர். நேதன் எல்லிஸ், இந்த பக்கம் ராமகிருஷ்ணா கோஷ் இன்ஜுரியாக இருக்கார், ஆயுஷ் மாத்திரையும் இன்ஜுரியாக இருக்கார், எம்எஸ் தோனி கூட இன்ஜுரியாக இருக்கார். இத்தனை பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகும்போது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது இந்த சீசனில். இந்த பக்கம் நம்ம போன மேட்ச்சில் என்ன இருக்குது கொஞ்சம் பார்த்துடலாம்.
மேலோட்டமாக சிஎஸ்கே வந்து டாஸ் ஜெயிச்சு போலிங் போட விட்டாங்க. போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பவர் பிளே நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஜாஷ் இங்கிலீஷோட பேட்டிங் வந்து பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடும்போது வந்து. அதே போல் வந்து ஐபிஎல்ல வந்து சுமாரான ஒரு ஃபார்மில் தான் இருந்தார். பட் சிஎஸ்கே கூட ஆடும்போது அந்த மேட்ச்சில் வந்து பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அவரோட ஸ்கோர் மட்டுமே வந்து பார்க்கும்போது 85 ரன்ஸ் அடிச்சிருந்தார் அந்த மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. பவர் பிளேயில் வந்து முக்கியமான ஒரு ரோல் மிச்சல் மார்ஷ் தான் ஆடியிருந்தார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. பட் வந்து அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார். 77 ரன்ஸ் வந்துருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் மட்டும் தனியாக இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்க்கும்போது 85 ரன்ஸ் அடிச்சிருந்தார். சிஎஸ்கே கொஞ்சம் பார்த்து ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து திரும்பி ஜாஷ் இங்கிலீஷ் கொண்டு வந்து ஃபாரின் பிளேயராக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி போன முறை நிக்கோலஸ் பூரான் கூட வந்து பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பிளேயர் ஏடன் மார்க்ரம் இன்னொரு பேட்டர் அவரும் வந்து ஃபெயிலியர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஃபாரின் பிளேயர்ஸை வந்து யார் ஃபார்மில் இருக்காங்க பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாஷ் இங்கிலீஷ் அதே போல் வந்து மிச்சல் மார்ஷ் இந்த 2 பிளேயர்ஸ் ஃபார்மில் இருக்காங்க. அதனால் வந்து இவங்களை எடுத்துக்கிட்டு மேபி வந்து ஒரு பவுலரை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் பவுலர்ஸ் கூட வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஃபார்மில் கிடையாது. அதனால் வந்து ஸோ இந்த ஒரு பேர் ஜாஷ் இங்கிலீஷ் அதே போல் மிச்சல் மார்ஷோட பேர் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஹோம் கிரவுண்ட் ஈகானா ஸ்டேடியம் கூட வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்கிறதுனால வந்து பர்டிகுலராக வந்து ஒருவேளை எல்எஸ்ஜி பேட்டிங் மறுபடியும் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேயில் மட்டும் 2-3 விக்கெட் சிஎஸ்கே எடுக்கலைன்னா, இந்த பக்கம் வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை சிஎஸ்கே பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அப்படி இருக்கும்போது ஈஸியாக இவங்க பெரிய அளவுக்கு அடித்து பவர் பிளேலே தேவையான ரன்ஸ் கொண்டு வந்து ஸ்கோர் போர்டில் அதே போல் இந்த மேட்சை கூட சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப காஷியஸாக இருந்துக்கிட்டு இந்த ஒரு விக்கெட்டை எடுக்க தான் பார்க்கணும். இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்டம் தாண்டி வந்த மாதிரி தான். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது ஃபெயில்டு பிளேயர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரிஷப் பந்த் கூட இருக்கார் இந்த லிஸ்ட்டில். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரிஷப் பந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு வந்து இடம் போட்டு வச்சுருந்தோம். பட் வந்து இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதே போல் வந்து பெரிய ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் அவர் கன்வெர்ட் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொண்டு வந்தார்னா அகெயின் சிஎஸ்கே இது ஒரு முக்கியமான மேட்ச் சிஎஸ்கேக்கு நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் வந்து ரிஷப் பந்தை கூட வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் பெரிய அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணி அவரை விக்கெட் எடுக்க பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நிக்கோலஸ் பூரான் ஏடன் மார்க்கரம் கூட ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர். அதே போல் வந்து டீமுக்கு பேர்டன் சுமமாக தான் இருக்காங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடையாது அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ மிடில் ஆர்டரில் வீக்னஸ் தெரியுது நல்லாவே. ஸோ அந்த மிடில் ஆர்டர் வீக்னஸை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் சிஎஸ்கே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டான லைன் அண்ட் லென்த், அதே போல் அகில் ஹுசேன், பிரசாந்த் வீர், அப்புறம் வந்து நூர் அகமது, இந்த 3 ஸ்பின்னர்ஸை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு மிடில் ஓவர்ஸில் ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதே போல் விக்கெட் எடுக்க பார்க்கணும். அகில் ஹுசேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான போலர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் போட விட்டால் கூட விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதே போல் பிரசாந்த் வீர் இது வரைக்கும் வந்து இந்த சீசனில் பெரிய அளவுக்கு ஸ்பின் போலராக பயன்படுத்திக்கல. ஸோ அதனால் அவரையும் வந்து பயன்படுத்திக்கிட்டால் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கிடைச்ச மாதிரி. இப்போ வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆனதுனால பிரசாந்த் வீர் போன முறை வந்து இம்பேக்ட் பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க பேட்டிங்க்கு. சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். 17 ரன்ஸ் அடித்தா கூட வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் 2 6 அடித்து அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டிச்சு. ஸோ அவரை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில். ஷாபாஸ் அகமத் இந்தியன் சம்மந்தப்பட்ட பிளேயர், இவர் கூட வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடினார் போன முறை சிதம்பரம் ஸ்டேடியத்தில். 43 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டராக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் காட்டியிருந்தார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. நம்ம வந்து இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட விக்கெட் எடுத்த பிறகு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் போதும், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணி பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹிமத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர், இவர் வந்து 17 ரன்ஸ் அடித்தா கூட இவங்க 2 பிளேயர்ஸ் இடையில வந்து பார்ட்னர்ஷிப் 50 ரன்ஸ் வந்தது. ஸோ ஷாபாஸ் அகமத் ஹிமத் சிங்கும் இடையில பார்ட்னர்ஷிப் கூட வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு 200 ரன் தாண்டி போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை கூட பிரேக் பண்ண பார்க்கணும் சிஎஸ்கே. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்கோர்ஸ் கூட கான்ட்ரிபியூஷனை கூட
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். குர்ஜப்ரீத் சிங்கை வந்து டெத் பாலராக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியூ பால் கொடுத்து கூட பயன்படுத்துகிறாங்க. அவர் ரோல் என்ன ரோல் அப்படின்ட்டு அவர் கிளியராக வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் வந்து ஒருவேளை அவர் எடுத்தாங்கன்னா கூட இப்போ அவரோட ரோல் என்ன புது பாலில் போட போகிறாருன்னா கண்டிப்பாக அவரோட புது பாலை வச்சு அவரை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண தான் பார்க்கணும். பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 முறை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 ஓவர்ஸ் அங்கே இனிஷியலாக வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு வந்து கடைசியில் 2 ஓவர் கொடுக்குறாங்க. கடைசி 2 ஓவர்ஸ் அவர் நல்ல போலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. ரன்ஸும் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாரு. மேபி அவர் டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவரோட பேட்டிங் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை, நம்ம பார்க்கல. அவரை இம்பேக்ட் பிளேயராக உட்கார வச்சுட்டு வேறு பிளேயரை வந்து கொண்டு வராங்க. ஸோ அவரோட பேட்டிங் முடிஞ்சால் ஒருவேளை வந்து விக்கெட்ஸ்லாம் ஊழ்ந்த பிறகு கடைசியில் பவுலர்ஸ் தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது அவரையும் ஆட விட்டால் அந்த பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ஜேமி ஓவர்டன் பற்றி பேசியிருந்தோம். போன மேட்ச்சில் முக்கியமான ஒரு பவுலராக இருந்தார். 3 விக்கெட்ஸ் எடுத்தார், 36 ரன்ஸ் கொடுத்தார் 4 ஓவரில். ஒரு சிறப்பான ரன் ரேட்டு கூட இருந்துச்சு ஆஸ் அ பவுலராக பார்க்கும்போது. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் காட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா டீமுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கு கேப் இருக்குது ஜேமி ஓவர்டன் இல்லாமல் இருக்கும்போது. ஏன்னா வந்து அவர் இன்ஜுரி காரணம் இல்லாதப்போ வந்து அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் என்ன நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் அவர் வந்து டெத் ஓவர்லேயும் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதே போல் இனிஷியல் பவர் பிளேயில் கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விக்கெட்டை எடுத்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறாரு. ஸோ இங்கே நம்ம வந்து ஜாஷ் இங்கிலீஷ் அதே போல் வந்து மிச்சல் மார்ச் பற்றி பேசியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ஸை அவுட் ஆக்கணும்னா கண்டிப்பாக ஒரு இன்ஃபார்ம் பவுலர் அன்ஷுல் கம்போஜோ இல்லைனா வந்து ஜேமி ஓவர்டனோ தான் வந்து அட்டாக் பண்ணணும். பட் வந்து ஜேமி ஓவர்டன் இல்லாதனால முழு பாரம் வந்து அன்ஷுல் கம்போஜோட தோலில் ஊழ்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் கலீல் அஹ்மதும் கிடையாது, இந்த பக்கம் வந்து ஜேமி ஓவர்டனும் கிடையாது. அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பயன்படுத்தி அவரையும் வந்து கரெக்டான போலிங் போட வைக்கணும். ஒருவேளை குர்ஜப்ரீத்தை எடுத்தால் கூட குர்ஜப்ரீத் கூட வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணால் வந்து ஒரு சீனியர் பவுலராக வந்து யாராவது வந்து கூட இருந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அன்ஷுல் கம்போஜோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரோலாக இருக்குது இந்த முறை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட பார்க்கும்போது. ராமகிருஷ்ண கோஷ்க்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து கொண்டிருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னீல் நோராஹா அப்படின்ட்டு. அவர் வந்து கர்நாடகா சேர்ந்த பிளேயர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா T20 பிளேயரில் சிறப்பாக வந்து ஆடி அதே போல் வந்து டேலண்ட் ஸ்கவுட் சிஎஸ்கேல வந்து ஏற்கனவே பார்த்து கவனித்து வச்சுருந்தாங்க. சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸ் கூட பல முறை கூப்பிட்டு அவரை வந்து ஆட வச்ச பிறகு வந்து அவரோட ரோல் இந்த டீமுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ராமகிருஷ்ண கோஷ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து டோ இன்ஜுரினால அவுட் ஆகிருக்கார். அதே போல் வந்து மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் எடுக்கிற பதிலாக ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. ஆஃப் ஸ்பின் போடுவார் மேக்னீல். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் வந்து ஒரு டாப் ஆர்டரில் சிறப்பாக ஆடுவார். அவரோட மகாராஜா T20 லீக், அதாவது கர்நாடகா பிரீமியர் லீக் சொல்கிற ஒரு லீக், இதுக்கு முன்னால் அப்படி கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ வந்து மகாராஜா T20 லீக் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாடு பிரீமியர் லீக் இருக்கோ அதே மாதிரி. ஸோ அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் 253 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே போல் வந்து 19 சிக்ஸஸ் அடித்தார், 10 விக்கெட்ஸும் எடுத்திருந்தார் ஆஸ் அன் ஆஃப் ஸ்பின்னராக. வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான். பட் வந்து இது அவருக்கு அடுத்த சீசனில் உள்ளே வரத்துக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து குர்ஜப்ரீத் சிங் கூட வந்து நல்லா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன சீசனில் அவர் ஸ்குவாடில் இருந்தார். ஒரு சின்ன இன்ஜுரி காரணனால வந்து அவர் டீம் விட்டு வெளில போனார். திரும்பி இந்த சீசன் கம்பேக் கொடுத்த பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் ஆடி இருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்னீலுக்கும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் கண்டிப்பாக அந்த அடுத்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ இல்லைனா வந்து இப்போ அடுத்த ஐபிஎல்லில் கூட எடுக்கும்போது கூட அவருக்கு வந்து நல்ல பெரிய அளவுக்கு உதவும். இங்கே சிஎஸ்கே போலிங் நம்ம பார்க்கும்போது வந்து அன்ஷுல் கம்போஜ் நான் சொன்ன மாதிரி வந்து மொத்தமாக ஒரு 19 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் இந்த சீசனில். 3வது பொசிஷனில் இருக்கார் ஐபிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக. ஸோ அதனால் வந்து அவரோட ஒரு பேஸ் போலிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர், நல்ல ஆங்கிள் போடுறாரு, நல்ல ஸ்விங்கும் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்குது. ரன்ஸ் ஃப்ளோ வந்து எக்கச்சக்கமாக ஒரு வருது. பட் ஓவரால் பார்க்கும்போது நான் பர்சனலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த மாதிரி போலிங். என்ன கொஞ்சம் லைன் அண்ட் லென்த் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பேட்டர்ஸ் யார் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஒரு லைன் அண்ட் லென்த் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து ஸ்பின்னர்ஸ் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் சிஎஸ்கேயோட பேட்டிங் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன்
ஒரு முக்கியமான பிளேயர் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு. டாப் ஆர்டர் ஓப்பனிங் ஆடின்னு இருக்காரு. அதே போல் இந்த சீசனில் மொத்தமாக 430 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. 2 பெரிய செஞ்சுரிஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி, கிட்டத்தட்ட செஞ்சுரி அளவுக்கு போனார். ஸோ அந்த ஒரு முக்கியமான அவரோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து அந்த வெற்றி வாங்கி கொடுத்துருக்கு. அதே போல் வந்து டாப் ஆர்டரில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு அவரோட ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருந்துச்சு. அவர் கூட ஓப்பனிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு சுமாரான ஃபார்மாக இருந்தால் கூட போக போக வந்து அவர் ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் இப்போ ஃபார்மில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஃபார்மில் இருக்கார். பட் வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து அதாவது பெரிய அளவுக்கு ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியல. போன மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40s வரைக்கும் போனார். பட் அதை கன்வெர்ட் பண்ணி 50ஸ்லாம் தாண்டிக்கிட்டு போய், ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோரர். அவர் 2023 சீசன்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணி ஆரஞ்ச் கேப்லாம் வாங்கி அந்த அளவுக்குலாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாரு டாப் ஆர்டரில். அதே போல் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கேள்வி கட்டமாக தான் இருக்குன்னு அப்படின்னு இருக்கும்போது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது. அடுத்த டாப் ஆர்டர் பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாடோட மொத்தமாக ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 293 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ ஒரு நல்ல ரன்ஸ் இருக்குது. பட் அகெயின் எப்படி வந்து அவரோட டாப் ஆர்டரை வந்து கன்வெர்ட் பண்ணுவார், ரன்ஸ் அந்த ஒரு ரன்ஸ் பவர் பிளேயில் எப்படி வந்து ஆடுவார், அதெல்லாம் பார்த்தே ஆகணும். இந்த பக்கம் கார்த்திக் சர்மா ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிற முந்திரி இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. அதுக்கு பிறகு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு அவரோட இன்னிங்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ. ஸோ இப்போ அவர் முக்கியமான பேட்டர் ஆகியிருக்காரு. ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரியாக இருக்குது. அதே போல் வந்து இவர் இப்போ சர்ஃப்ராஸ் கானுக்கே ஒரு போட்டி போட்டு அந்த ரோலுக்கு வந்து இப்போ ஆடணும் பார்த்துட்டுருக்காரு. சிறப்பாகவும் ஆடின்ட்டுருக்கார் சர்ஃப்ராஸ் கானோட ரோலுக்கு வந்து. ஸோ கார்த்திக் சர்மா கூட இந்த சீசனில் 173 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் அடுத்த ஹையஸ்ட் ஸ்கோரராக இருக்கார், 161 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ஆன் பேப்பரில் ஓரளவுக்கு டீசெண்டான ரன்ஸ் இருக்குது எல்எஸ்ஜி கூட கம்பேர் பண்ணும்போது. பட் அந்த ஒரு கேம் டே அன்னைக்கு வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சிவம் தூபே போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடிந்தார். ஒரு பார்ட்னர்ஷிப் பிரசாந்த் வீர் கூட அடிச்சு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தலா 2 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க. இங்கே சிவம் தூபே 2 6, இந்த பக்கம் வந்து பிரசாந்த் வீர் 2 6. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ பெரும்பாலும் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன பிறகு மொத்தம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா இங்கே பிரசாந்த் வீர், சிவம் தூபே, அதே போல் வந்து சர்ஃப்ராஸ் கானோ, கார்த்திக் சர்மா, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக யாராவது வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெறும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே கிடையாது. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் ஸ்போர்ட்டில். இப்போ நீங்கள் ஃபுட்பால், ஹாக்கி அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பால் பாஸ் பண்ணாலே போதும். ஹாக்கியில் வந்து நீங்கள் பால் பாஸ் பண்ணாலும், ஃபுட்பாலில் வந்து அந்த பக்கத்தில் இந்த பால் பொசஷன் பாசிங் மட்டுமே போதும். பட் வந்து கிரிக்கெட் அப்படி கிடையாது. ஈவன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிளேயர்ஸை வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும் ஜெயிக்கணும் பார்க்கும்போது. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக கார்த்திக் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸாக இருக்க போது. சிவம் தூபே இன்னிங்ஸ் கூட வந்து ஆஸ் எ லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் மிடில் ஆர்டராக வரும்போது அவரோட இன்னிங்ஸ் கூட ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. இந்த பக்கம் நம்ம வந்து உர்வில் பட்டேல் பற்றி கட்டாயமாக மறுபடியும் பேசியானோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 13 பந்துலேயும் வந்து 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எல்எஸ்ஜி கூட அதே டீம், இப்போ எந்த டீம் கூட ஆட போகிறாங்களோ அதே டீம் கூட அடிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அந்த மேட்ச்சில். அதுவும் 23 பந்துலேயே 2 பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காரு, 8 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இதோட கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா பவர் ஹிட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஓப்பனிங்கும் ஆடக்கூடிய பிளேயர் தான். அதே போல் வந்து இப்போ 1 டவுன் ஆடின்னு இருக்காரு. ஆயுஷ் மாத்திரையோட ரோல் தான் இப்போ எடுத்து ஆடின்னு இருக்காரு. ஸோ இப்போ இவர் மேலே கூட வந்து அதிகபட்சத்தில் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. அதே போல் வந்து எல்லாரும் வந்து இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து இவர் மேலே டிபெண்ட் ஆகிறாங்க, தெரிஞ்ச விஷயம்டா. பட் வந்து இவரை மீறி வந்து மிச்ச பிளேயர்ஸ், அதாவது கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், சிவம் தூபே, இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட ரெடி பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து ஸ்கோர் எதிர்பார்க்கணும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உர்வில் பட்டேலோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மட்டும் நல்லா வந்து இது கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்கன்னா, மோட்டிவேட் பண்ணாங்கன்னா
கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் இல்லைனா கூட அடுத்த மேட்ச், ஏன்னா சிஎஸ்கேக்கு எல்லா மேட்சும் முக்கியமான மேட்ச் தான் இப்போ வரக்கூட மேட்ச்லாம். அதனால் வந்து அந்த எல்லா மேட்சும் வந்து அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அதனால் வந்து பேக்கப் பண்ணினே வரணும் சிஎஸ்கே. இந்த ஒரு மேட்சை வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டார்னா உடனே வந்து அவர் உட்கார வச்சுட்டு சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வரதோ இந்த மாதிரி பண்ணுறதோ வந்து ஒரு பெரிய அளவுக்கு மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உர்வில் பட்டேலுக்கு வந்து பேக்கப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி அவர் ஆட வைக்க தான் பார்க்கணும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவர் வந்து மதர்ஸ் டே அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்த பிறகு அந்த 13 பந்துலேயே அப்பா இது உங்களுக்காக தான் நான் வந்து அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நாள் பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே அன்றைக்கி அடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் மீறி தான் வந்திருக்காரு. அவங்க அப்பா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரோட கிரிக்கெட் கரியருக்கு. அதனால தான் வந்து அந்த நன்றி தெரிவிக்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெஸ்டர் காட்டியிருக்காரு அந்த மேட்ச்சில். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ஃபாதர்ஸ் டே வந்து கூட சீக்கிரத்தில் வரப்போகுது. அதனால் வந்து அம்மாக்காக வந்து ஏதாவது வந்து டெடிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நம்ம கட்டாயமாக பார்த்தே ஆகணும். பட் ஓவரால் பார்க்கும்போது உர்வில் பட்டேல் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஜெம் பிளேயர், அவரை வந்து பேக்கப் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஃபார்ம் டெவால் ப்ரூஸ், இது வந்து ஒரு பெரிய வருத்தமான விஷயம். அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறது. ஏன்னா வந்து ஃபாரின் பிளேயராக வந்து நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பெரிய தொகையில் வந்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. பட் வந்து ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் இம்பேக்ட் காட்டலை. சிங்கிள் டிஜிட்லேயே வந்து அவுட் ஆயின்னு வந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் கண்டிப்பாக வந்து அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அவரை வந்து அந்த ஸ்கோரை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனார்னா எல்எஸ்ஜிக்கு வந்து கேள்வி கட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா சஞ்சு சாம்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸ்கோர் பண்ணுறது. அதே போல் உர்வில் பட்டேல் கிட்டேருந்து ருத்துராஜ் கைக்கோட், அதே போல் வந்து சிவம் தூபே கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கார்த்திக் சர்மா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் டெவால் ப்ரூஸ் மட்டும் ஃபார்முக்கு வந்தார்னா அவர் வந்து மிஸ்டர் 360 டிகிரிஸ் இப்போ கரண்ட் கிரிக்கெட்டில் அவரும் பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. இப்போ ஜேமி ஓவர்டனை வேற வந்து இன்ஜுரி ஆகி அவர் வராமல் போனால ஜாக் ஃபோல்க்ஸ் அப்படின்ட்டு நியூசிலாந்து பிளேயர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா T20 அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லலாம் சிறப்பாக போலிங் போட்டிருக்காரு. டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 5 4 எடுத்திருக்காரு. அதே போல் வந்து ஓடிஐயில் வந்து பெஸ்ட் போலிங்கில் வந்து 4 4 எடுத்திருக்காரு. T20 வந்து 3 4 எடுத்திருக்காரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ அவரும் வந்து மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான், போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ ஒருவேளை ஜேமி ஓவர்டன் இல்லைனா இவர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். பட் இப்போ சமீபத்தில் இந்த நெட்ஸில் எப்படி ஃபார்மில் இருக்கார் அது கட்டாயமாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பிரின்ஸ் யாதவ் பற்றி நம்ம வந்து கட்டாயமாக பேசியானோம். எல்எஸ்ஜி டீமுக்கு வந்து மெயினான பவுலராக இருக்கார். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட பெஸ்ட் போலிங் 3 விக்கெட்ஸ் எடுத்து 22 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆவரேஜ் கூட பிரம்மாண்டமான ஆவரேஜ் 20.93. இவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்தியன் ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு ஒரு கண்டெண்டர் லிஸ்ட்டில் கூட எல்லா செலக்டர்ஸ் கோச்சஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல சரியான ஸ்பீடில் போட்டுருக்காரு. அதே போல் அவரோட ஹைட்டை வந்து நல்லா பயன்படுத்தி பாலை வந்து நல்ல சீமில் வந்து கரெக்டாக குத்தி நல்ல ஸ்விங்கும் வந்து கொண்டு வராரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி வந்து இந்த சீசனில் வந்து சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மிச்ச போலர்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்கமிங் போலராக இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து பெரிய அளவுக்கு வந்து இம்பேக்ட் காட்டின்னு இருக்கு. ஸோ யார் எக்ஸ்பெக்ட் பண்ணார், இப்போ மயங்க் யாதவ் அந்த மாதிரி வந்து பல பிளேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சீசன். பட் இந்த சீசன் இவர் ரொம்ப ப்ராமிசிங்கான பிளேயராக இருக்கார். அதே போல் வந்து இவர்கிட்ட நம்ம வந்து பெரிய அளவுக்கு டீம் இந்தியா ஆடினா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலராக வந்து ஆஸ்திரேலியன் பிச்சஸ், வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பவுன்ஸியாக இருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸியான பிச்சில் வந்து இவர் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த ஒரு ஐபிஎல்லில் வந்து இந்த ஜம்ப் பிளேயரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு கிடையாது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. பட் ஸ்டில் ஒரு ஜம்ப் பிளேயரை பிடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது சிஎஸ்கேவோட பொசிஷன் வந்து 5வது பொசிஷனில் இருக்குது. 11 மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் தோல்வி சந்திச்சிருக்காங்க. இந்த பக்கம் எல்எஸ்ஜியோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க, கடைசி பொசிஷனில் இருக்காங்க. அதே போல் வந்து அவங்க வந்து ஜெயித்த மேட்சஸ் வெறும் 3, தோல்வி சந்தித்தது 8 மேட்சஸ். அதனால் வந்து எல்எஸ்ஜி இந்த மேட்ச் வந்து முடிஞ்ச வரைக்கும் 100% வந்து ஒரு ஃபைட் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையவே இருக்குது. எப்படி அதை மீறி வருவாங்க
அதே போல் வந்து சில இன்ஃபார்ம் பிளேயர்ஸை வச்சு எப்படி பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இத்தனை ஆப்ஷன்ஸை பற்றி பேசுகிறோம், இப்படிலாம் பயன்படுத்தலாம், இப்படிலாம் வந்து கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். மேபி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக நடந்து சிஎஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்க்கும்போது போஸ்ட் மேட்ச்சில் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு சில விஷயங்கள், அதை வந்து மேட்ச் நடக்கும்போது வந்து கண்டிப்பாக அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து அதை வந்து எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அந்த மேட்ச் நம்ம வந்து போஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.